நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அழகிய படைப்பாளன் அல்லாஹுவே அனைத்துக்கும் இறைவனாக, அனைத்தையும் படைத்தவனாக இருக்கிறான். அந்த அழகிய படைப்பாளனான அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்ததாகவும், பிறகு அவன் கண்ணியத்திற்கு தக்கவாறு மகத்துவத்துக்கு உரியவாறு அரிஷின் மீது உயர்ந்திருப்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அவன் அதிகாரத்தோடு உயர்ந்திருக்கிற அந்த உன்னதமான அற்புத அரிஷை பற்றி திருக்குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, அர் ரஹ்மானு அலல் அரிஷிஸ்தவா, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அரிஷின் மீது உயர்ந்த நிலையில் அமைந்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அரிஷின் மீது அல்லாஹ் உயர்ந்த நிலையில் இருப்பதாக அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். சூரா அராஃப் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 7வது சூறாவில் உள்ள 54வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், அந்த சூரியன் சந்திரன் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இரவு பகல், அவன் படைத்த வானங்கள் பூமியை எத்தனை நாட்களில் அல்லாஹ் படைத்தான் என்பதை பற்றி இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ரப்பக்கும் உல்லாஹுல்லதி ஹலக்க சமாவாத்தி வல் அருள ஃபி சித்தத்தி ஐயாமின் சும்மஸ்தவா அலல் அரிஷி யுகுசில் லைல நஹார யத்லுபுஹு ஹசீசவ் வஷம்ச வல் கமர வன் நுஜூம முசஹராத்திம் பில் அம்ரி பி அம்ரி அலா லஹுல் ஹல்கு வல் வல் உம்ரு தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து அரிஷின் மீது உயர்ந்து விட்டான். அவனே இரவை பகலால் மூடுகிறான், அது வெகு தீவிரமாகவே அதனை பின்தொடர்கிறது. அவனே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தான். இவை அனைத்தும் அவனது கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக படைத்தான். படைப்பினங்கள் அவற்றின் ஆட்சியும் அவனுக்கே உரியது. அனைத்து உலகங்களையும் படைத்து நிர்வகிக்கக்கூடிய அல்லாஹ் மிக பெரும் பாக்கியமுடையவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் அல்லாஹ் படைத்திருப்பதாக அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 6 நாட்களில் அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்தான் என்ற ஒரு கருத்தை அல் குர்ஆனில் நாம் இருந்து எடுத்து சொல்லும்போது, அந்த கருத்து அல் குர்ஆனிலே மிக தெளிவாக வருகிறது. வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் அல்லாஹ் படைத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த கருத்தை சிலர் எப்படி எடுத்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவனால், அதாவது இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனால் 6 நாட்களில் மட்டும்தான் வானங்கள் பூமியை படைக்க முடியுமா? அதற்கு முன்பாக படைக்க முடியாதா? அப்போ அல்லாஹ்வுடைய சக்தி 6 நாட்களுக்குள் தான் படைக்க முடியுமா என்பது போன்று சிலர் எண்ணுகிறார்கள், சிலர் கேள்வி கேட்கின்றார்கள். அந்த 6 நாட்களில் அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்தான் என்பது அல்லாஹ்வுடைய வல்லமையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் எந்த ஒரு நிகரும் எந்த ஒரு இணையும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் ஒரு செகண்டுக்கும் மிக குறைவாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் நாடிட்டான்னு சொன்னால் ஒரு செகண்டுக்கும் குறைவாகவே அனைத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அனைத்தையும் அழித்து ஒரு செகண்டுக்கும் ஒரு வினாடிக்கும் குறைவாகவே அல்லாஹ் 6 நாட்களில் எதை படைத்தேன் என்று திருக்குர்ஆனில் சொல்லுகிறானோ அது அனைத்தையுமே ஒரு செகண்டுக்கும் குறைவாக படைக்கக்கூடியவன். அவன் படைத்த அனைத்தையுமே ஒரு செகண்டுக்கு குறைவாக அழித்து ஒரு செகண்டுக்கு குறைவாகவே படைக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ். பிறகு எதற்காக வேண்டி 6 நாட்களில் அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்தான் என்று சொன்னால், அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய விருப்பம்.
அதாவது வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம், அவனுடைய விருப்பம். அப்போ அவனுடைய விருப்பத்தின் பெயரால் தான், அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 6 நாட்களில் வானங்கள் பூமியை படைத்தானே தவிர 6 நாட்கள் தான் அல்லாஹ்வால் படைக்க முடியும் என்ற ஒரு நிலை அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் நாடிவிட்டால் மற்றொரு அத்தியாயங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், மற்ற திருக்குரானில் வரக்கூடிய மற்ற சூறாக்களில் உள்ள சில வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதில் சில விஷயங்களை அல்லாஹ் மிக படிப்பினையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒன்றை படைக்க அவன் முடிவு செய்து விட்டால், ஒன்றை உருவாக்குவதற்கு உண்டாக்குவதற்கு அவன் நாடிவிட்டால் அதற்கு அவன் சொல்வதெல்லாம் குன் ஆகுக, உண்டாகிவிடு என்று தான் அல்லாஹ் சொல்லுவான். உடனே அது உண்டாகிவிடும். எதை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ, எதை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அதற்காக அல்லாஹ் சிரமப்பட மாட்டான், அதற்காக அல்லாஹ் முயற்சிக்க மாட்டான், உழைக்க மாட்டான். மனிதன் ஒரு பொருளை உருவாக்குவதாக இருந்தால் அதற்கு அறிவை பயன்படுத்த வேண்டும், நேரத்தை செலவழிக்க வேண்டும், பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். இதுதான் மனிதன் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சக்தியை கொண்டு மனிதன் ஒரு பொருளை உருவாக்குவதற்கும், மனிதனையும் அனைத்து பொருட்களையும் படைத்த அல்லாஹ் அவன் ஒரு பொருளை படைப்பதற்கும் உருவாக்குவதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஒரு பொருளை அல்லாஹ் படைக்க நாடிவிட்டால் அதற்கு அல்லாஹ் சொல்வதெல்லாம் குன், உண்டாகிவிடு, ஆகிவிடு என்று அல்லாஹ் சொல்லுவான். உடனே அது ஆகிவிடும், அது படைக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ 6 நாட்களில் அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்தது அது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய சக்தியை வைத்து அந்த 6 நாட்கள் என்பதை நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல் மிக அபாரமானது, நிகரே இல்லாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிக பெரும் படைப்பாளனாக, பாக்கியசாலியாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானங்களை படைத்ததாக, பூமியை படைத்ததாக, இவை இரண்டையும் 6 நாட்களில் படைத்ததாக, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்து இவை அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக, இரவையும் பகலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாறி மாறி வரச் செய்வதாக, இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒரு நிமிடம் நாம் இரவை பற்றி சிந்தித்தால் அந்த இரவு நமக்கு பதில் சொல்லும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று. பகலை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தால் பகல் நமக்கு பதில் சொல்லும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று. அல்லாஹ் படைத்த வானங்கள், அல்லாஹ் படைத்த பூமி, அல்லாஹ் படைத்த மனிதர்களாகிய நாம், அல்லாஹ் படைத்த ஏனைய உயிரினங்கள், எதை பற்றி நாம் சற்று ஒரு வினாடி சிந்தித்தாலும் அது அனைத்துமே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில், படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்ற உண்மையைத்தான் அல்லாஹ் படைத்த அனைத்தும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. படைப்பாளனாகிய, அழகிய அற்புத படைப்பாளனாகிய அந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நாம் அந்த நம்பிக்கையில் உறுதிமிக்க மக்களாக இருக்க வேண்டும். அப்படி உறுதிமிக்க ஈமான் உள்ள மக்களாக வாழ்ந்து, உறுதிமிக்க ஈமான் உள்ள மக்களாக, உறுதிமிக்க ஈமான்தாரிகளாக நம்மை வாழ வைத்து, உறுதிமிக்க ஈமான்தாரிகளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை கைப்பற்றி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.